வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல்வராக பதவியேற்பதற்கான அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய கடிதத்தினை தற்பொழுது மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் அந்த உரிமை கடிதத்தை தற்பொழுது தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் அளித்திருக்கிறார். உடன் ஏக்நாத் சிண்டே, அதே போன்று அஜித் பவார் உள்ளிட்ட இருவரும் உடன் சென்றிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தின் முக்கிய பாஜக தலைவர்களும் உடன் சென்றிருக்கிறார்கள். நாளை மாலை 5 மணிக்கு பதவியேற்பான அந்த ஏற்பாடுகள் தற்பொழுது தயாராகி வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸும், துணை முதல்வராக ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் உள்ளிட்ட 2 தலைவர்களும் பதவியேற்பார்கள் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பாஜக 132 இடங்களிலும், அதே போன்று ஏக்நாத் சிண்டே சிவசேனா பிரிவு பார்த்தோமேனால் 57 இடங்களிலும், அஜித் பவார் 27 இடங்களிலும் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பதவி அமைப்பதற்கான அந்த கடிதத்தினை தற்பொழுது ஆளுநர் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கான பதவியேற்பதற்கான தற்பொழுது ஏற்பாடுகள் முழு வீச்சில் தயாரிக்க வருகிறது. நாளை மாலை 5 மணிக்கு பதவியேற்க இருக்கிறார்கள். இதில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இன்றைய தினம் பாஜக மாநிலத்தின் மேலிட பொறுப்பாளர்களாக நிர்மலா சீதாராமன், குஜராத் மாநிலத்தின் முதல்வர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தற்பொழுது இதற்கான ஒப்புதலை பெற்றிருக்கிறார்கள். ஏக்நாத் சிண்டே முதலில் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் தற்பொழுது அவருக்கு துணை முதல்வர் பதவி தருவதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவருடைய மகன் கமல்நாத் சிண்டே அவர்களுக்கு மத்திய அரசில் முக்கிய துறைகள் ஒதுக்குவதற்குமான அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கிறது. அமைச்சரவை மாற்றத்தின் போது அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய துறைகளை கேட்டு பெறுவதற்கு ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் உள்ளிட்ட இருவருமே தற்பொழுது முழு வீச்சில் தயாரித்து வருகிறார்கள். அதாவது உள்துறை, நிதித்துறை உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை கேட்டு பெறுவதற்கும் தயாராகி வருகிறார்கள். ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கான அந்த அழைப்பை விரைவில் விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.